வணக்கம் ராஜி. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் பகுதியில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் பெய்த பலத்த மழையின் காரணமாக திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் வரை செல்லும் பிரதான ரயில் பாதையானது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. இந்த நிலையில் அந்த காட்சியானது நமது சத்தியம் தொலைக்காட்சியில் முதலாக நாம் வெளியிட்டு இருந்தோம். இந்த நிலையில் அந்த ரயில் தண்டவாளத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது தென்னக ரயில்வே துறையினர் அந்த பகுதியில் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதே தண்டவாளத்தில் தான் இந்த செய்துங்கநல்லூர் ரயில் நிலையத்தில் 13 கிலோமீட்டர் தொலைவில் பகுதியில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் உள்ளது. இந்த ரயிலில் தற்போது மழைநீர் வடிந்து வருவதால் இந்த ரயிலையே இயக்கி கொண்டு செல்லலாம் என ரயில்வே துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் காரணமாக தான் வேகமாக துரிதமாக அந்த ரயில் உடைந்து கிடந்த அந்த அரித்து போன ரயில் தண்டவாளங்களை ரயில்வே பயணிகள் ரயில்வே தொழிலாளர்கள் அந்த சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவேளை இந்த ரயில் செல்வதற்கு உரிய தன்மை இருக்கும் என்பதால் இந்த ரயிலை அப்படியே நகர்த்தி திருநெல்வேலிக்கு கொண்டு சென்று அந்த பயணிகளை மீட்டு செல்வார்களா அல்லது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயில் நிலையத்தின் வழியாகவே கடல் மூலம் அந்த ரயிலில் சிக்கி தவிக்கும் பயணிகளை மீட்பார்களா என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஒரு சில வேளையில் இந்த ரயில் தண்டவாளத்தை சரி செய்யும் பணி துரிதமாக அடுத்த 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்பட்டு விட்டால் அந்த ரயிலை அப்படியே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இயக்கி நெல்லை நோக்கி கொண்டு சென்று ஏற்கனவே தயாராக உள்ள வாஞ்சிமுனியாச்சி ரயில் நிலையத்தில் தயாராக உள்ள அந்த ரயில் மூலம் பயணிகளை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜி.